இத கூட நம்பாம இருக்க. அவங்க நேத்து கூட என் ஷோரூமுக்கு வந்திருந்தாங்க. கரெக்டா என் கைய பாத்துட்டு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, 2 பேருக்கும் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜும் சொல்றாரு. உடனே எது இதெல்லாம் கரெக்டா சொன்னாங்களா, வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. உடனே மனோஜ் இருந்துகிட்டு அது சொன்னா நீங்க திட்டுவீங்க, வேணா விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம விஜயா இருந்துகிட்டு ஏய் என்னன்னு சொல்றா, முதல்ல என்னன்னு சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே நான் எனக்கு திரும்பவும் கல்யாணம் ஆகுமா அது அப்படின்னு நம்ம விஜயா இருந்துகிட்டு வேற சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு எனக்கு திரும்ப கல்யாணம் ஆகுமா, ஆனா தாலி கட்ட போறது அந்த ரோஹிணிக்கு தானா அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. டேய் அதை கேட்டுக்கிட்டு மாடா அமைதியா இருந்த அப்படின்னு நான் உடனே ஷோரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம முத்துக்கு அந்த ஜோசியக்காரங்க மேல நம்பிக்கையே வருது. ஏன்னா இது விஜய் ஏற்பாடு பண்ண ஆளா இருந்ததுன்னா மனோஜ பார்த்து ரோஹிணிக்கு தான் திரும்ப தாலி கட்டுவ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால இது விஜய ஏற்பாடு பண்ண ஆள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீனா கிட்ட மீனா எனக்கு என்னமோ இவங்க ஏற்பாடு பண்ண ஆள் இல்ல அப்படின்னு தோணுது அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு எனக்கும் அப்படிதாங்க தோணுது. ஏன்னா அத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தா ரோஹிணிக்கு திரும்ப தாலி கட்டுவாரு அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஆமா மீனா எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா நடந்துருமோ அப்படின்னு ஐயோ எனக்கும் பயமா தாங்க இருக்கு. பேசாம நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடுவோம்